கேசஸ், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போலீஸ், எந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து வந்துருப்போம் இல்லையா. அவங்க ஸ்பேம் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடியது நான் சொல்றேன்னா பெல்டெக்ஸோடைய ஐ திங்க் மிஸ்டர் செந்தில் அவர் எம்எம்ஜியில் சேரணும் அப்படின்னா இந்த சுரேஷ் அந்த ரமேஷ்க்கு ப்ரூவ் பண்ணணும்னு ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆண்டனி கோச் அவங்களுக்கு வந்து ரமேஷ்னு ஒருத்தவங்க வந்து ஆடியோ அனுப்பியிருக்காங்க. இந்த ஆடியோ ப்ளே பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஆண்டனி, இந்த மெசேஜ் உங்களுக்கும் உங்களோட கம்பெனி ஃபவுண்டர் ஒரு சிஇஓ மிஸ்டர் சுரேஷ் செல்லமுக்கும். என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா, நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணுறீங்க. ஒன், யூஆர் டீச்சிங் பீப்புள், தட் இஸ் குட். இன் டைரக்ட் செல்லிங்கில் இன்னைக்கு டீச்சிங்க்குன்னு கம்பெனியும் இல்லை, லீடரும் இல்லை. பட் ஐ அப்ரிஷியேட் தட். பட் ஒன் திங் ஐ டோன்ட் அக்ரி, அது என்னன்னா, நீங்கள் பண்ணி அதில் ரிசல்ட் வராமல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ரைட்டுன்னு, இது என்னோட ரைட் இல்லைன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். தேங்க்யூ எடுத்துக்கிறேன். பட் அப்படி சொல்லியிருக்காரு. நாங்கள் யாரும் பட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு பட் யூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் யாருக்குமே சொல்லிக் கொடுக்காம செய்யாமல் நீங்கள் ப்ரூவ் பண்ணாமல் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு இருக்காரு. இவருக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் என்ன பண்ணேன் எது பண்ணேன் அப்படின்னு. அல்லது உங்கள் கம்பெனி பேர் எப்படி சொல்கிறாரு. 92 95 அந்த மாதிரி ஒரு டயத்துலேருந்து ஒரு 5 years 2 years அந்த மாதிரி நான் நெடுமாட்டில் இருந்தேன். நான் என்ன கம்பெனியில் இருந்தேன், என்ன பண்ணினேன், எவ்வளோ ப்ரூவ் ஆச்சு, எவ்வளோ நான் லீடர்ஸ் க்ரியேட் பண்ணேன், எவ்வளோ சம்பாதிச்சு பண்ணேன் அப்படின்னு அவர் கேட்காரு. எனக்கு தெரியல இது கேட்டவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியாது. இதெல்லாம் கேட்டுட்டு அவரே முடிவு பண்ணிட்டார், இவர் எதுவுமே பண்ணலை ஆனால் சும்மா சொல்லிக் கொடுக்காரு அப்படின்னு அவரும் முடிவு பண்ணிட்டார். அது இல்லாமல் தான் இந்த மாதிரி 500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எம்எம்ஜியில் வந்து இவர் ஒரு ஆள் புத்திசாலி, மற்ற எல்லோரும் முட்டாள். இவங்களாம் இவ்வளோ பேர் முட்டாள். எங்கே படிக்கும், ஏன் படிக்கும், எதுக்கு படிக்கும்னு தெரியாமல் ஏதோ ஒரு மயக்க நிலையில் வந்து எம்எம்ஜியில் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அது அவர் அவர் வந்து அது ஒத்துக்கிடவே மாட்டார் அப்படிங்காரு. ஸோ அவரோட புத்திசாலியாக இருக்கலாம். அங்கே யாருக்கும் போய் இந்த சுரேஷ் அந்த ரமேஷ்க்கு ப்ரூவ் பண்ணணுன்னு எந்த கட்டாயம் சாதிச்சிருந்தீங்க அப்படி இருந்துச்சுன்னா நான் ட்ரைனிங் எடுக்கேன் அப்படின்னா ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரூவ் பண்ணி நான் யாரும் ட்ரைனிங் கூப்பிட்றதில்ல. எனக்கு ஒரு நீங்கள் வந்து என்னென்ன ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கீங்க, யார் யாருக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, யார் எவ்வளோ சம்பாதிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். திஸ் ஆர் மை கோச்சஸ், திஸ் ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ் and they are with me for 10 years 5 years 4 years lifetime. ஓகே, இது உங்களுக்கு புரியாது, சொன்னாலும் தெரியாது, உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க. 1970 எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் வந்து சொன்னார், எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்ன சொல்லணும், இல்லை நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஜெயிக்க வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஜெயிக்க வச்சுருக்கீங்க எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் கேட்டேன், எதுக்கு கேட்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, அப்போ தான் நான் உங்களோட ட்ரைனிங் எடுக்க முடியும் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு திங் இஸ் யூ ஆர் நாட் செலக்டட். உங்களுக்கு ட்ரைனிங்கே கிடையாது. நாங்கள் உங்கள்கிட்டலாம் ப்ரூவ் பண்ணி ட்ரைனிங் எடுத்தால் நாங்கள் பண்ண போகிறோம். இல்லைப்பா, எங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டாம். யூ ஆர் நாட் செலக்டட். அண்ட் காலேஜில் ஸ்கூலில் யாரை சேர்த்துக்கணும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு காலேஜ் ஆஸ் அ ரிசர்வேஷன். எல்லோரும் கட்டாயம் கொடுன்னு கட்டாயம் கிடையாதுல்ல. எங்கே இருப்போம், நாங்கள் யாரையும் எடுப்போம், யாரையும் எடுக்க மாட்டோம். எம்எம்ஜியில் சேரணும் அப்படின்னா முதல்ல ஃப்ரீ 1-to-1 பேசுவாங்க. உங்கள் ஃப்ரீ 1-to-1 இந்த கம்பெனி ஸ்பான்ஜி ஸ்கீம் அந்த ஸ்கீம் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃப் வேண்டாம், உங்கள் கருத்தை நாங்கள் கேட்க தேவையில்லை. ப்ரூவ் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கேயும் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, நான் அந்த கதைக்கு நான் அப்புறம் வரேன். ஸோ செகண்ட் கேஸ், நாங்கள் உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணிவிட்டு காட்டிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இந்த ரமேஷ் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாருன்னு ஊரில் காட்டுறதுக்கு எங்களுக்கு தேவையில்லை. இந்த இடத்துக்கு இங்கே வரணும் அப்படின்னா எவ்வளோ கேசஸ், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போலீஸு, எந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து வந்துருப்போம் இல்லையா. அது நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பப்ளிக் லெவலில் இருக்கோம். அப்போ நாங்கள் இந்த ரமேஷ் மாதிரி எத்தனை ரமேஷ் பார்த்துருப்பாங்க. நீங்கள் உங்களை டைரக்ட் செல்லிங் உங்களை வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஆனால் அவங்கள நீங்கள் மிஸ்கைட் பண்ணுறீங்க. எப்படி மிஸ்கைட் பண்ணுறீங்கன்னா, அவங்க ஸ்பேம் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய லீடரை கூப்பிட்டு வந்து உங்கள் சேனலில் பேச வைக்கும்போது அவர் ஒரு வெற்றியாளர்னு நீங்கள் காமிக்கும் போது, எது நான் சொல்கிறேன்னா பெல்டெக்ஸோடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர் ஐ திங்க் மிஸ்டர் செந்தில், அவர் அந்த கம்பெனி ஒரு ஸ்கேம் கம்பெனி, ரைட்டுங்களா? அது பேர் பான்சி ஸ்கீம்ஸ். நீங்கள் இந்த மாதிரி தப்பான ஆளை கூப்பிட்டு வச்சு ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படிங்க. ரெண்டு விஷயம், நாங்கள் இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ், நிறைய கம்பெனி, இப்போ நெட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற நிறைய கம்பெனிஸ் நாங்கள் அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி லீடர்ஸ் வாங்க, இந்த மாதிரி பேசுங்க, நெட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணீங்க கேளுங்க அப்படின்னு. நாங்கள் சொல்லி கொடுக்குற மெத்தடுக்கும் நேர்மையாக உண்மையாக கழுத்தறுக்காமல் லீடர்ஷிப் க்ரியேட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணுற ஒரு லீடர் நான் பார்க்குறேன். இல்லை, 20 வருஷம் கம்பெனியில் இருந்தாலும் சரி, அவன் மட்டும்தான் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்கான். இப்போவும் அவனை சுற்றி எந்த லீடரும் கிடையாது. உங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து இன்னும் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் உலகத்தில் இருக்க டோனி ராபின்சனு,
நல்லா இல்லாக்காமல் பிரெயின் ட்ரேஸு கீஸு எல்லாத்தையும் எடுங்க, இன்டர்நேஷ்னல் ட்ரெயின்ஸ் எடுங்க. எனக்கு பின்னாடி அவருக்கிட்ட இருந்த 10 பேர் யார்? அவர் அந்த கம்பெனியை ப்ரூவ் பண்ணிட்டு போனது யார்? எல்லாம் கிடையாது. எல்லாம் அவன் பேர், அவன் அட்வர்டைஸ்மெண்ட், அவன் சம்பாத்தியத்தெல்லாம் குறியா இருக்கான். அப்படி சொல்லுங்க, எவன் இருக்கான்? எவனுக்கும் அந்த கம்பெனி செட்டப் பண்ணி இது ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டா 1000 வருஷமா கூட்டு போகணும் அப்படின்னு ஐடியாவே கிடையாது. அப்படி நான் எல்லா லீடர்ஸும் தேடும்போது எல்லாம் அவன் பப்ளிசிட்டிக்கும் அவனை பாராட்டுறதுல மட்டும் தான் குறியா இருக்கணும் தவிர ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி போகிறது டூப்ளிகேட் பண்ணதில்லை. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நீங்கள் சொன்னீங்க உங்கள் சிஇஓ, உங்கள் ஃபவுண்டரு, அவரு சொன்னீங்க. நான் சிஇஓவும் கிடையாது, ஃபவுண்டர் வந்து மாற்ற முடியாது, ஏன்னா நான் தான் ஆரம்பித்தேன். நீங்கள் எங்கள் கேலண்டர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சரி, எங்கேயுமே ஃபோட்டோவே கிடையாது. கேலண்டர் பார்த்தீங்கன்னா இதில் எங்கே ஏன் ஃபோட்டோவே இருக்காது, ஃபவுண்டர் ஃபோட்டோ இருக்காது. எங்கே கம்பெனி நீங்கள் சொல்லுங்கள், எங்கேயாவது உங்கள் கம்பெனி இருக்கா? இன்னைக்கு நான் செத்து போகணும், என் பேரை அழிஞ்சு போகணும், என் பேரே இருக்கக்கூடாது, ஆனால் கம்பெனி இருக்கணும்னு நினைக்கிற லீடர்ஸ் உங்கள்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள்? இல்லைன்னா அவன் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறதும், காரில் சுற்றுறதும், நான் இன்னைக்கு பிஎம்டபிள்யூவில் போகிறேன், காரில் போகிறேன், இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், இவ்வளோ ப்ரூவ் பண்ணியிருக்கேன், ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் பீலா விடுறதும் மட்டும்தான் குறியாக இருக்கான். மற்ற லீடர்ஸை இறக்கி விட்டுட்டு பின்பகுதியில் உட்காந்து அவன் ஆறாமலாம் இருக்க லீடர்ஸ் நான் பார்க்கவே இல்லை. நான் இப்போ இருக்க எல்லா கம்பெனிஸும் அப்ரோச் பண்ணேன், எவனுமே எனக்கு அந்த மாதிரி தெரியல. நிறைய லீடர்ஸை கூப்பிட்டு கொஞ்சம் பேசி பார்த்தேன். பேசி பார்க்கும்போது சரியான மொக்கையும் எப்படா லீடரானா அப்படிமா இருக்குது. அல்லது பயங்கர ஆட்டிடியூடு, பெரிய பருப்பு நினைப்பு. நான் ஈசிஆரில் 3 கோடிக்கு வீடு வச்சுருக்கேன், ஈசிஆரில் 3 நீ என்ன மக்களுக்கு இணைஞ்சுன்னு சொல்லுடா, ஈசிஆரில் வீடு வச்சுருக்கேன்னா. ஸோ சம்பேர் எவனை பார்த்தாலும் மொக்கையாக இருக்கானோ. நாங்கள் நினைக்கிற சொல்லிக் கொடுக்குற இந்த லீடர்ஷிப் நான் எங்கேயுமே பார்க்கல. அவன் கழுத்து இருக்கிறதும் அல்வா கொடுக்குறதும் இந்த மாதிரி லீடர்ஸ் பார்க்கும்போது we don't agree. ஸோ அந்த மாதிரி லீடர்ஸ் இல்லைன்னு இல்லை, நாங்கள் தேடிட்டு இருக்கோம். எங்கள் பாலிசியில் நாங்கள் படித்து கொடுக்குற மெத்தடில் உண்மையாக நேர்மையாக காலங்காலமாக 10 வருஷம் 20 வருஷம் நம்ம கூட இருக்கணும். வெறும் நெட் மார்க்கெட்டிங்காக கூட இருக்கக்கூடாது. நாங்கள் எங்களோட ட்ரைனிங் வெறும் காலேஜ் ட்ரைனிங் கிடையாது. தமிழ்நாடு எங்களுக்கு 100க்கு மேற்பட்ட ஃபேமிலிஸ் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் போய் ஒவ்வொரு என் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் நான் தங்கியிருக்கேன், 2.5 மாதம் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் பண்ணியிருக்கோம். எங்களுக்கும் அவங்களுக்குள்ள உறவு உங்களுக்கு என்னென்னு தெரியாது, எம்எம்ஜி என்னென்னு தெரியாது, இங்கே என்ன டீச்சிங் நடக்குன்னு தெரியாது. இதெல்லாம் உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணி உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஓகே, பாஞ்சி ஸ்பிரிங்க்கு வருவோம். அந்த மாதிரி நிறைய லீடர்ஸை பார்க்கும்போது இந்த லீடர்ஸ் இவர் எனக்கு ஓகேன்னு பட்டுச்சு. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கம்பெனி பற்றி நாங்கள் ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டோம், அவரை மட்டும் பற்றி பேசியிருப்போம். ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டுக்கு என்ன தேவை, இது எல்லா லீடர்ஸும் பார்க்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் ஒரு லீடர் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து. அவரோட அனுபவம் இவ்வளோக்குள்ளே சம்பாதிச்சிருக்காரு, இவ்வளோக்குள்ளே இருக்காருன்னா அவரை பற்றின கருத்து நாங்கள் சொன்னோம். ரெண்டாவது, நாங்கள் யாருக்கும் வக்காலத்து வாங்கலை, நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் கிடையாது, எப்போவுமே நடுநிலை தான். பாஞ்சி ஸ்கீம் அப்படின்னு வருவாங்களா, நீங்கள் ஜூமில் வரீங்களா, உங்கள் கூட ஆர்கியூம் பண்ணுமா, நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்களா, இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. எங்கேயாவது வெல்டெக்ஸ் அல்லது இந்த கம்பெனி, எந்த கம்பெனி இருக்கட்டும், நிறைய பேருக்கு கோவம் வரும் அந்த கம்பெனி பற்றி. நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட 19 வந்தாங்க, நான் 4 மணி நேரம் பேசினேன், 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினேன். எனக்கு அந்த எல்லாமே விட்ரால் அது இதெல்லாம் பார்த்தேன், எனக்கு ஓகேன்னு படிச்சு டன் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்தேன். 19லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு, 4 வருஷம். என்னோட அனுபவம் மீன்ஸ் நான் 4 வருஷம் பார்த்துட்ருக்கேன். ஓகே, என்னைக்கு எகெயின் இது எல்லாமே போகுமா, அப்படி தான் இருக்குமா எனக்கு தெரியாது. ஏன் நாலேஜ், நான் பெரிய அறிஞர் கிடையாது, நான் பெரிய அது நீங்களும் பெரிய ஆள் கிடையாது. எங்கள் டைலாக் சொன்னால் பருப்பு கிடையாது, நானும் பெரிய பருப்பு கிடையாது, நீங்களும் பெரிய பருப்பு கிடையாது. காலம் பதில் சொல்லும் என்ன நடக்குன்னு. என்னைக்காவது அதே சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இன்றைக்கி அக்சஸ் இந்தியாவில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, இன்னும் 2 மணி நேரத்தில் பஞ்சாயத்துக்கு வரும். லீடர் பணத்தை வாங்கிட்டு பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டு வாலெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுக்கல. இது ஒரு கம்ப்ளைண்ட்டில் நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நான் நிறைய கிட்ட கேட்கும்போது பயந்து வரலான்ட்டாங்க. ஒருத்தன் இல்லை சார் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எனக்கு பேசணும்னு சொல்லித்தாங்க அப்படின்னு இருக்காங்க. குடிச்சூர் அந்த பஞ்சாயத்து நடக்கும். என்ன கம்பெனியில் எம்எல்எஃப்எல்க்கு பஞ்சாயத்து வந்திருக்கேன், எம்எல்ஏ நல்லா பேசியிருக்கேன், வெஸ்டிஜி எல்லா கம்பெனியும் சொல்கிறேன். இண்டஸ்ட்ரியாவுக்கு பிரச்சனை வந்துச்சு வந்தேன். இப்போ MV3 ஏன் போடலை அப்படி கேட்டிருக்கேன். எனக்கு தெரியாது. 60 லட்சம் பேர் இருக்குது சார்னா, 60 லட்சம் பேரில் எம்எம்ஜி ஒரு ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. அப்படியே வந்தாலும் சரி இது பண்ணிக்கிட்டு சைடில் வேணும் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே 1-2 வந்தாலும் சரி பீலை விட்டுட்டு ஆளை காணும். ஸோ எப்படி இது பண்ண முடியும்? நான் எங்கேயாவது ஒரு புது கம்பெனி எடுத்தேன் அப்படின்னா அவங்க பிளான் ப்ரெசன்டேஷன் என்ன, அவங்க ஷேரிங்ஸ் என்ன நடக்குது, ஏது நடக்குது ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவங்களோட கிரெடிபிலிட்டி என்ன எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அவங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுப்பேன். ரெண்டாவது, நான் ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு அந்த தேவையும் கிடையாது. இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த இப்போ இண்டஸ்ட்ரியாவில் வந்து பிரச்சனை இருந்துச்சு, என் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, நான் பேசினேன், எனக்கு அதை பற்றி தெரியும். ஏன்னா அவங்க ட்ரைனிங் கொடுக்கும் போகும்போது அவங்க எவ்வளோ ட்ரபிள் ஃபேஸ் பண்ணுறாங்க, கம்பெனி எப்படி சப்போர்ட் பண்ணுது, என்ன ப்ராடக்ட் இருக்குது, எப்படி இருக்குது,
எப்படி கமிஷன் கிடைக்கி, எங்கே டஃப் ஃபீல் பண்ணுறாங்க, எங்கே பண்ண எனக்கு தெரியும். ஒவ்வொரு கம்பெனிஸ் பற்றி எனக்கு தெரியும். 30+ கம்பெனிக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அதனால் எனக்கு தெரியும். அந்த கம்பெனி பற்றி எனக்கு தெரியாது, MPV3 அது எனக்கு தெரியாது. அதனால் வீடியோ போடல. நான் வீடியோ போட்டு பாப்புலர் ஆகணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. அந்த 60 லட்சம் பேரில் ஒருத்தர் கூட FMG ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. அதனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. ரெண்டாவது, என் வீடியோ சேனலை பப்ளிஷ் பண்ணணும், இது மூலமாக நல்ல பாப்புலாரிட்டி எனக்கு நல்லா தெரியும். அதில் வீடியோ போட்டால் பறக்கும். ஏன்னா இப்போ அவ்வளோ பெரிய டிமாண்ட் அதில் இருக்குது. நாங்கள் இந்த தம்ப்நெயில்ல ஒன்று காட்டிட்டு உள்ளே காட்டுறதுக்கு கேவலம் நடப்பான் தெரியுமா, அந்த கொஸ்டின் நாங்கள் கிடையாது. தேவையில்லை. அப்படிலாம் வீடியோ போட்டு எங்கள் சேனலில் முன்னேறணும்னு தேவை கிடையாது. உன் நல்ல நேரம் என் வீடியோ பார்த்துட்ருக்கேன், அப்படி தான் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம். யார் செஞ்ச புண்ணியமோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன். இந்த 3000 வீடியோஸில், இந்த 55,000 சப்ஸ்கிரைபரில் எங்கேயாவது ஒரு வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு ஒரு வீடியோவில் கேட்டிங்களா? எங்கள் திமுரு வேறு திமுரு. எங்களெல்லாம் பார்த்தது புண்ணியம் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் நீங்கள் எங்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னா நாங்கள் எப்படி பண்ணுவோம்? நாங்களாம் வேறு மாதிரி கேரக்டர், உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் பணம் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், பொசிஷன் காட்டணும், சீன் போடணும், அவங்களுக்குள்ளான பயம். எங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. திரும்ப இவர் கதைக்கே வருவோம். இப்படி எங்கேயாவது பெல்டெக்ஸ்லேயோ அல்லது எந்த கம்பெனி சரி, எந்த கம்பெனியாலும் சரி, ஒரு ஸ்கேம் நடக்கு, பிரச்சனை நடக்கு அப்படின்னா எங்களை ஐநான்னு இருக்குது, ஆல் இண்டியா நெட்வொர்க் அசோசியேஷன் ஐநா இருக்குது. அதில் நிறைய தலைவர் இருக்காங்க, செக்ரட்டரி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்களோட பார்வைக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தீங்கன்னா, எந்த கம்பெனி எங்கே ஸ்கேம் நடத்திருக்கு, எங்களை தேடி வந்தாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இறங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு தேடுவோம், இல்லாட்டா உண்டு இல்லைன்னு பண்ணுவோம். சரியா? இது ஜென்ரலாக பண்ணுவோம். அப்படி எந்த பெல்டெக்ஸ் சொல்கிறேன், எங்கேயாவது உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அப்படி இருக்குது, விசேஷம் ஆச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். கம்ப்ளைண்ட்டை சம்மந்தப்பட்ட லீடரை பேசுவோம். அது என்னென்ன நீங்கள் ஒரு கருத்து சொல்லிங்க, பாஞ்சி ஸ்கீம் அப்படின்னா பாஞ்சி ஸ்கீம் ஆயிடாது இல்லையா? ஹேவ் டு ப்ரூவ் இட். எகைன் உங்கள் சிஸ்டத்தை பிளானு இதெல்லாம் அந்த ப்ரூஃப் நான் வரல. எங்கே தப்பு நடந்துச்சு எல்லாருக்கும் ஒன்று தான். நாளைக்கு எந்த கம்பெனி பெல்டெக்ஸை நாளைக்கு தப்புனா சொல்லுங்கள், நான் பெல்டெக்ஸ் எகென்ஸ்டாக வீடியோ போடுவேன். செந்தில் சாருக்கு எகென்ஸ்டாக நான் வீடியோ போடுவேன். எனக்கு என்னோட 19 பார்த்தது இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனி கரெக்டாக ஓடுமா எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளோட ஜட்மெண்ட், மனுஷனால எல்லாமே சொல்ல முடியாது. சரியா? இதுதான் என் கருத்து. உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி தான் அந்த கம்பெனியை ப்ரூவ் பண்ணணும், நாங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எந்த கட்டாயம் கிடையாது. எதுக்கு உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்? என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அடுத்தல சம்பாரிச்ச ஒருத்தரை ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு லீடரா நீங்க உங்க வீடியோல பிரசன்ட் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து ஸ்கேம் கம்பெனியை ப்ரொமோட் பண்றதுக்கு ஈக்குவலா சப்போர்ட் பண்றீங்க. ஸோ இப்போ உங்களுடைய மெசேஜ் என்ன சொல்ல எனக்கு தெரிஞ்சுக்க வருதுன்னா, பெல்டெக்ஸ் மாதிரி கம்பெனியில போய் சேர்ந்தா சம்பாதிக்க முடியும், அதுல இருக்க லீடர் அதை சம்பாதிச்சிருக்காரு. அப்போ ஒருத்தர் ஏமாத்தி பொய் சொல்லி அப்படி சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் எங்கிட்ட நிறைய 30க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கம்பெனி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 30 மேற்பட்ட கம்பெனி லீடர்ஸ் இருக்காங்க. அவங்கவுங்க எங்கள் MMGயில் வந்து அவங்கவுங்க படிப்பை தான் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்கவுங்க கம்பெனி தான் பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே வந்து இவரை ப்ரொமோட் பண்ணாலும் எல்லாரும் போய் அவரு கூடலாம் போய் சேரலை. இன்றைக்கி எல்லாரும் அவங்கவுங்க எப்படி எல்லாருக்கும் குலதெய்வம் முக்கியமோ அந்த மாதிரி அவங்கவுங்க கம்பெனி அவங்கவுங்களோட அச்சீவ்மெண்ட் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரும் இவரை என்ட்ரி எடுத்ததுனால எல்லாரும் போய் அங்கெல்லாம் போய் சேரலை. ஸோ நீங்கள் சொல்கிறது இவரை இன்டர்வியூ பண்ணால் எல்லோரும் போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னா எஸ் இருக்கலாம், எனக்கு தெரியாது. அது என்கிட்ட கேட்காம என்கிட்ட பேசாமல் எவனும் சேர்ந்தாலும் அது எனக்கு தெரியாது. ரொட்டேஷன் பண்ணி பான்சி ஸ்கீம் பண்ணாதான் ஜெயிக்க முடியுமா? அதுக்கு தான் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்களா? இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த கம்பெனி ஸ்கேமா இல்லையான்றத முதல்ல டிஸ்கஸ் வேணா பண்ணுங்க. எனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மிஸ்டர் CEO மிஸ்டர் செல்லமோட. நான் சண்டை போடுறதுக்கு வரல. நீங்க பண்றது ஒரு தப்பு, அதை நான் உங்களுக்கு சொல்லணும். அது நீங்க ரைட்னு சொல்லணும். நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ஜூம் மீட்டிங்ல வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பெல்டெக்ஸ் கம்பெனி ரைட்டு தான், அது பான்சி ஸ்கீம் இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த விஷயத்த பேசலாம். சரிங்களா? எனக்கு வந்து நான் உங்களோட வீடியோக்கு கமெண்ட் பண்ணிருக்கேன். அந்த கமெண்ட் பண்ணும்போது நீங்க இந்த ட்ரைனிங் அப்ளை பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கா, நீங்க எப்படி ஸ்கேம் கம்பெனிஸ் லீடர்ஸ் வந்து ப்ரோமோட் பண்ணி கேட்டிருக்கேன். நீங்க 1-to-1 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து ஜூம் மீட்டிங் லைவா பேசி அந்த வீடியோவை கூட போடலாம்னு சொல்லிருக்கீங்க. நீங்க வீடியோவா போடுவீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா முதல்ல ஜூம் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். கிளியரா? ஸோ எல்லாத்துக்கும் நான் பதில் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் சொன்னாலும் சரி நாங்கள் உங்கள் பேச்சை கேட்க போகிறது கிடையாது, அல்லது நாங்கள் என்னன்னு சொன்னாலும் சரி நீங்கள் எங்கள் பேச்சை கேட்க போகிறது கிடையாது. நம்ம மீட் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? சரியா? ஸோ உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அது இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். உங்களோட எல்லா குவரிஸ்க்கும் ரிப்ளை வந்துட்டு நான் நினைக்கிறேன். மோரோவர் எங்கேயுமே எல்லாம் 1000 கருத்துக்கள் இருக்கும். ஸோ நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம பிஸ்னஸ் பார்த்துட்டு போகிறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன கருத்தை மீறி திரும்ப எது பேசுனீங்கன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டாக்கிங் டு யூ. உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கல எந்ததும் கிடையாது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் உங்கள்கிட்ட பேசணுமோ, ஆர்கியூமெண்ட் பண்ணணுமோ, உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணுமோ, நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கணுமோ, அல்லது அந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படி சர்டிஃபிகேட் வாங்கணுமோ எனக்கு தெரியாது. நீங்கள் அவர் கூட வேணால் ஒரு அப்பாயின்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவர் கூட ப்ரூவ் பண்ணுங்கள். கரெக்டாக எங்கள் கம்பெனி கிடையாது, நாங்கள் அந்த கம்பெனிலையும் கிடையாது. ஸோ எங்களுக்கு அந்த கம்பெனி ப்ரூவ் பண்ண எந்த கட்டாயமும் இல்லை. ஒரு லீடராக எப்படி இருக்கணும்னு சொல்லி பேசணும், அவ்வளோதான்.
உங்களுக்கு ஐ திங்க் யூ காட் ஆல் தி ஆன்சர்ஸ். see you soon. மோரோவர் உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் என்னென்னா, எவனும் என்ன பண்ணிட்டு போகிறான், உங்கள் கம்பெனி எப்படி டெவலப் பண்ணுது, நெக்ஸ்ட் லெவல் போகிறது, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவனை ஓட்ட இவனை ஓட்டன்னு சொல்லிட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இவனுக்கு படிச்சுட்டு நீ கொடுக்காம படிக்காமல் முடியும், உங்களுக்கு என்ன? நீங்கள் சொன்னாலும் அவன் கேட்க போகிறாங்க. நீங்கள் பெரிய லீடர் வேறுன்னு சொல்லிட்டீங்க, நிறைய பேர் லீட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிங்க. பெரிய லீடர் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி மக்கள் காப்பாற்றணும் அப்படின்னா ஏதாவது ஆக்ஷன் எடுங்க, ஏதாவது பண்ணுங்கள். எங்கிட்ட எம்எம்ஜியில் லீடர்ஷிப் லெசன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எய்த்தால் உள்ள லீடர்ஸோ மக்கள் யார் அங்கீகரிக்காங்களோ அவங்கள நம்ம ஒத்துக்கிடணும், மதிக்க தெரியணும் அவங்கள. ரெண்டாவது, நம்ம தான் சரி மற்றவங்க எல்லாம் தப்பு அப்படின்னு பேசக்கூடாது. எப்போ பேசணும் தெரியுமா? அவங்கள்ட்ட பேசி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசணும். எங்களுக்கு யாருக்கு ட்ரைனிங் கிடையாது தெரியுமா? சார் நான் இது இப்படி பண்ணணும், நான் என்ன செய்யணும் அப்படி கேட்டால் அவங்களுக்கு ட்ரைனிங். ஆனால் எனக்கு இது மட்டும் சொல்லித்தாங்க என்ன அப்படின்னு சொல்லவும் ட்ரைனிங் கிடையாது. ஏன்னா அவன் முடிவு பண்ணி வந்திருக்கான். முடிவு பண்ணி வரவன்ட்ட நம்ம ஒன்றும் பேச முடியாது. களிமண் மாதிரி அதை என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி இருக்குன்னா அதை எதுவும் பண்ணிக்கலாம். பட் அவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பொறுப்பு, இது தப்புடா அது தப்புடான்னா அவன்கிட்ட நம்ம என்ன பேச முடியும்? சரிப்பா நீங்கள் எல்லாம் ரைட் தான், நீங்கள் உங்கள் வேலை பாருங்கள், எங்கள் வேலை பார்க்கும், இப்படி தான் போகும். என்னோட சஜஷனாக உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நீங்கள் லேட்டர்னு சொல்கிறீங்க, அதனால் நம்ம அடுத்த விஷயத்தை தலையிடாதீங்க. உங்கள் கம்பெனி இருக்கலாம், உங்கள் ப்ராடக்ட் சூப்பராக இருக்கலாம், நீங்கள் செம்மையாக பண்ணிட்டுருக்கீங்களா, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மக்கள் கன்வின்ஸ் பண்ணுங்கள். இல்லை எல்லாம் அங்கே போனாலும் எல்லாம் இந்த கம்பெனி பற்றி சொன்னாலும் கடுப்பாகிறீங்களா? ஆகாதீங்க. அவங்களுக்கு உங்கள் வேலையை உங்கள் பிஸ்னஸில் என்ன பண்ண முடியுமோ, எப்படி கம்பெனி அது பண்ணிங்க. மொரோ எங்கே போனாலும் ஸ்டார்டிங்கில் போய்ட்டு ஆர்கியூமெண்ட்டு போகக்கூடாது. நாங்கள் நெட் மார்க்கெட்டிங் சொல்லிக்கிற விஷயம், ப்ராஸ்பெக்டிங் ஃபஸ்ட்டு முக்கியம், தென் சஸ்பெக்டிங், அப்படிலாம் போய் தான் பண்ணணும். இங்கே நெட் மார்க்கெட்டிங் நம்ம எல்லாம் கேவலம் பார்க்குற விஷயமே அப்படி தான். எல்லாம் எனக்கு தெரியும், நான் தான் பொறுப்பு, கிளிடா நான் சொல்கிறது அப்படின்னு போகும்போது தான் போடா அப்படின்னு போயிடுவான் அவன். ஸோ அந்த ஆட்டிடியூடு விட்டுட்டு அதில் யார் கூடனாலும் பேசிட்டு அவங்கள்ட்ட பழகுங்க. அப்படியே உங்களுக்கு கருத்து சரியில்லைன்னா விட்டுருங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவன் வேலையை பார்க்கட்டும். சும்மா போய்ட்டு அடுத்தவதில் மூக்க நுழைக்காதீங்க. நீங்கள் எம்எம்ஜி ட்ரைனிங் அப்படின்னோடனே ஏதோ நெட் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படின்னு நினச்சி வச்சுட்டீங்க. இல்லை, எம்எம்ஜி வாழ்க்கை கல்வி. எவ்வளோ சம்பாதிக்க முக்கியம் இல்லை, எவ்வளோ சேவ் பண்ணுறோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படிலாம் நம்ம பணத்தை டெவலப் பண்ணுறோம். எங்கேயாவது ஆசை காட்டி மோசம் காட்டி சும்மா போட்டு சீனு போட்டு பணத்தை செலவழிச்சு நான் இவ்வளோ சம்பாதிச்சேன் அவ்வளோ சம்பாதிச்சேன்னு மட்டும் முக்கியம் இல்லை. அந்த பணத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்க, எப்படி சேமிக்கிறீங்க, வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க, ஊருக்காக வாழ போகிறீங்களா, உங்களுக்காக வாழ போகிறீங்களா, அவங்களோட ஃபேமிலி லைஃபு, குழந்தைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, சொந்தக்காரன் சொக்காரன், கடன், அவங்க நினச்சதை சாதிக்கிறது, 4 பேர் என்ன சொல்லுவான் அப்படின்னு நாசமாக போகிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் எம்எம்ஜியில். அது உங்களுக்கு புரியாது. நெட் மார்க்கெட்டில் வெறும் சம்பாத்தியம், பணம், பதவி, போஸ்ட்டு, உங்கள் காரு, அதை எவ்வளோ சம்பாதிச்சார், என்ன சாதிச்சார், அது மட்டும் இல்லை வாழ்க்கை. நாங்கள் எங்கள் டீமில் யார் யார் கூட கனெக்டதோ வாழ்க்கை ஃபுல்லாக கனெக்ட். எங்கள் கூட வந்தவங்க எல்லோரும் கடைசி மிச்சம் வரைக்கும் எங்கள் கூட இருப்பாங்க. எங்களோட ட்ராவல் அந்த மாதிரி படிப்பு. இதெல்லாம் வெறும் பணம், என்ன சாதிச்சார், என்ன பேக்ரவுண்ட், அப்படி ஆங்காரத்தில் பேசுகிறவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அடிக்கடி மெச்சூரிட்டி என்ன அப்படின்னா, நம்ம யாருன்னு அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ண ஒரு தருணம் வரும். ப்ரூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலைமை வரும், ஒரு ஃபீலிங் வரும். அதுதான் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற ரியல் மெச்சூரிட்டி. ப்ரூவ் பண்ணணுன்னு அலையிறவங்க தான் அந்த மாதிரி சேலை கட்டு போகிறது, ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறது, அந்த மாதிரி சீனை போட்டு காட்டுறது, காரை வாங்கி பைக்கை வாங்கி சீன் போட்டது. அவனுக்கு பிடிச்சிருக்கணும், அவனுக்கு அதை என்ஜாய் பண்ணணும். அது பண்ணாவட்டே அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணதுக்காக காட்டுறான் தெரியுமா? என்கிட்ட வா வந்து பாரு யார் பெருசுன்னு காட்டு அப்படின்னு சொல்லாங்க. இது மெச்சூரிட்டிக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய மெச்சூர்ட் பர்சன் யாருக்கு போய் ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. யார்கிட்டையும் வம்புக்கு போக மாட்டாங்க. நீ பெருசா நான் பெருசா கட்ட மாட்டாங்க. இங்கே வந்து சிங்கிளாக வருவாங்க, அப்புறம் லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் முடிப்பாங்க. கல்யாணம் முடிக்காத சிக்கல், அப்புறம் குழந்தை, அப்புறம் சொசைட்டி, இப்படி அவங்க வாழ்க்கையில் வர எல்லா தருணத்துலேயும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் இருப்போம். ஊருக்காரனே அடிக்க வரோம் அப்படின்னா நாங்கள் கூப்பிட்டு வருவோம். கல்யாணத்தில் பிரச்சனைனா நாங்கள் போய் நிற்போம். அம்மா அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கட்டலை, ஆனால் இவங்க உயிராக லவ் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் கரெக்டான மெச்சூரிட்டி இருக்குது, 2 பேருக்கும் இன்டர்வியூ நடக்கும். அப்படி பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு வருவோம் வீட்டுக்கு எகெயின்ஸ்டாக. நிறைய வட்டி வாங்கி
ஆசைப்படுறோன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் யாரும் குறைய வட்டி கொடுத்து எப்போனாலும் அடைச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எங்களுக்குள்ள 1 கோடி ரூபா புலங்கள் இருக்குது. ஒரு டிஃபால்ட் கிடையாது. எதுக்கு எல்லோரும் உள்ள விட மாட்டோன்னு தெரியுதா உங்களுக்கு? வெளியே வந்து பார்க்கும்போது ஆட்டிடியூடு மொழியும் பார்த்து கண்டுபிடிச்சிருவோம் இது நம்ம கூட்ட தெரியாது அப்படின்னு. எல்லோரும் ட்ரெயினர் ஆகணும் கோச்சன் ஆகணும்னு வருவாங்க. புருஷன் சொல்லலாம், ஏய் வீடியோ போடக்கூடாது, ஏன் அவன்கிட்ட பேசக்கூடாது, ஏன் அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்படிமா. நாங்கள் பொறுமையாக உட்காந்துருப்போம். 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் புருஷனை ஒத்துக்கிடுவாங்க, ஃபேமிலி ஒத்துக்கிடுவாங்க, அப்புறம் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. எம்எம்ஜி உள்ளே வந்தால் ஜெயிக்கிற வரைக்கும் விமர்சனம் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது. இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் நீங்கள் எங்கே பார்த்துருக்குன்னு தெரியாது. இந்தியாவில் எத்தனாயிரம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. படித்து கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பி விட்ருவான். அவன் மாடு மேய்க்கானா இன்ஜினியரிங் பண்ணுதானே யாருக்குமே தெரியாது. இந்தியாவில் ஒரு சட்டம் கொண்டு வரணும். எவன் எதை படித்து கொடுக்கானோ அதை ரிசல்ட் வர வரைக்கும் அவனை விடக்கூடாது. அவன் தான் பொறுப்பு. லட்சமாக வாங்கி அப்பாவி மக்களை இன்ஜினியர் ஆக்குதான் அதை ஆக்குன்னு தெருவில் இழுத்து விட்டுருதான். அவன் வெளியே வந்து மாடு மேய்ச்சிட்டு 8,000 10,000 வேலை பார்த்து காலம் ஃபுல்லாக அப்படி இருக்கான். 15 லட்சம் 14 லட்சம் கொடுத்து படித்ததெல்லாம் தெருவில் போய்ட்டு பெரிய ஸ்கேம் படிப்பில். எம்எம்ஜியில் எது கொடுத்து ஜாயின் பண்ணாங்களோ அது முடிகிற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். யாராவது பைசா கொடுத்துட்டு காணாமல் போயிட்டாங்கன்னா ஊரில் போய் தூக்கிட்டு வருவோம். என்னாச்சு படிக்கணும் ஜாயின் பண்ணி என்னாச்சு சார் பைசா தான் கொடுத்துட்டேன் அதெல்லாம் தெரியாது என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவனை தூங்க வச்சு மூஞ்சில் தண்ணி தெளித்து அடித்து இப்போ நான் நெட் மார்க்கெட்டிங் பண்ணு வேறு ஏதாவது பண்ணு பிஸ்னஸ் பண்ணு சம்பாத்தியம் என்ன பொட்டப்படி என்ன கொடுக்க நீ என்ன சம்பாதிக்க பிஸ்னஸ் பண்ண என்ன பிஸ்னஸ் பண்ணுற அவங்க கூட போய் அந்த பிஸ்னஸ் நிற்போம். நாங்கள் கோயம்பேட்டில் நெட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு வெளிநாட்டில் நெட் மார்க்கெட்டிங் பண்ணவங்க அப்புறம் நெட் மார்க்கெட்டிங் இங்கே வந்து பண்ணி பார்த்தாங்க. ஒன்றும் இன்கம் வரல எதுவும் வரல ஒன்றும் வரல நிறைய சேலஞ்சஸ். அப்புறம் கோயம்பேடு மார்க்கெட்டில் டீ விற்றுட்ருக்காங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் விற்று ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பணம் கொடுத்துட்டாங்க நெட் மார்க்கெட்டிங் படித்தாங்க. இங்கே பண்ணலை எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கலன்னு பண்ண வேண்டான்ட்டாங்க. ஓகே ரைட்டு. இங்கே வந்து அவங்க கோயம்புத்தூரில் நம்ம கோயம்பேடு இல்லை அங்கே அந்த மார்க்கெட் வெஜிடபிள் மார்க்கெட் சென்னையில் அங்கே வந்து காலையில் 6 மணிக்கு போய்ட்டு அவங்க கூட நாங்கள் அந்த கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் திருவா நானும் என் டீமும் அந்த பொண்ணு நாங்கள் எல்லோரும் அவங்க கூடயே சுற்றி எப்படி டீ வைக்கிறீங்க டீ டேஸ்ட் எப்படி இருக்குது எப்படி சொல்கிறீங்க இது கூட வேறு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பணம் கொடுத்து வருஷக்கணக்காச்சு. ஆனால் கொடுத்ததுனால அவங்க ஜெயிக்கலை. அவங்க கூடயே மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றணும். இன்றைக்கி அவங்க பண்ண இப்போ பரவாயில்ல எனக்கு 1000 1500 ஒரு நாளைக்கு கிடைக்கி அப்படின்னு அவங்க தங்கியிருக்க ரூமில் அங்கே கூட இருந்து காலையில் 6 மணிக்கு நாங்கள் போய் அவங்க கூட உட்காந்து அந்த டீ வியாபாரம் பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் அப்படி டைப்பு. நீ என்ன பிஸ்னஸ் பண்ணியோ அது கூட சப்போர்ட் வரைக்கும் இருப்போம். நெட் மார்க்கெட்டில் சிம்பிளாக வந்துட்டு இன்றைக்கி வந்து 100கணக்கான டீம் வச்சு சமாளிச்சிட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு. அந்த ட்ரைனிங்காக நாங்கள் ரோட்டில் போய் நின்று அவங்க வீட்டில் போய் இருந்து அவங்க கூட உட்காந்து பிஸ்னஸ் பண்ணுவோம். ரோட் சைடு ப்ராஸ்பெக்டிங் இருக்குல்ல, ரோட்டில் நின்று இன்வைட் பண்ணி எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் எப்படி மக்கள் எஸ் சொல்லுவாங்க எப்படி நம்பர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்கள எங்கே கூப்பிட்டு வரணும் அப்புறம் எப்படி அவங்களுக்கு எப்போ ப்ராடக்ட் கொடுக்கணும் எப்போ பிஸ்னஸ் சொல்லணும் அப்படின்னு. இங்கே ஜூம் மீட்டிங் கிடையாது. அங்கே ரோட்டில் அவங்க கூட நிற்போம் அவங்க வீட்டில் தங்குவோம் அவங்க ஆஃபீஸில் இருப்போம். அவங்க அப்படி நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஆட்கள். இந்த கோட்டை போட்டு ஸ்டேஜில் சீன் போடுவாங்களா அந்த ஆட்கள் கிடையாது. நாங்கள் அதுவும் பண்ணுவோம் இதுவும் பண்ணுவோம். நெட் மார்க்கெட்டிங்கில் எங்கள் லீடர்ஸ் என்னை படிக்கிற லீடர்ஸ் எல்லோரும் அவங்க வேலையிலையும் பார்ப்பாங்க இதுவும் பார்ப்பாங்க. சரின்னு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா நாங்கள் போய் அவங்க வீட்டில் தங்கி அவங்க டீம் கூட நான் ஒர்க் பண்ணுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் லீடர் போயிடுவார். அவர் சொல்கிறது நீங்கள் எப்படி இருக்கீங்க சார் ஏன் லீடராக வந்தால் நான் வந்தேன் மதிப்பு கொடுத்தியா நீ வீட்டில் இருந்தியாமா அவனை காரி துப்புங்க. அந்த மாதிரி பேட்ரியாட்டிசம் உங்களுக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது. யார் வீட்டில் எங்கெல்லாம் போஸ்டர் ஒட்டியிருந்தாங்களோ என்னோடய ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி வீட்டில் போஸ்டர் விட்டுருந்தாங்களோ வருஷ கணக்காகி அந்த போஸ்டர் எடுக்க மாட்டாங்க. வீட்டிலே என் போஸ்டர் இருக்கும். எந்தெந்த கம்பெனியில் யாரும் 500 ரூபா 1000 ரூபா கூட எடுக்க முடியலன்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் 40,000 50,000 ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவாங்க. அந்த பாருங்கள் சார் 40,000 50,000 அப்படின்னு. எவன் வீட்டெலாம் போய் நான் நெட் மார்க்கெட்டிங் பார்த்தோன்னா காரி துப்பு மூஞ்சில் அடிச்சு அடிச்சுப்பாங்களாம். அவன் எல்லாம் ப்ராஸ்பெக்டிங் பண்ணும்போது எரிச்சல் நம்மளை பார்த்தா இந்த மாதிரி ஏட்டி கூட்டி பேசினா ஒரு பேரில் நம்ம நிற்க விட்டான் விரட்டி விட்றோம் நம்மளை. அப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பேசணும். இன்றைக்கி அவங்கள கூப்பிட்டு பிஸ்னஸ் பிளான் கேட்குறாங்க. அவங்கள கூப்பிட்டு மக்கள் வராங்க. ஒரு சொந்த பந்தத்தை உருவாக்குறாங்க. சண்டை
லவ் பண்ணுற பொண்ணு கூட சண்டை, அந்த பொண்ணு வெறுத்துட்டு அழுற, 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. 2 பேர் கூட்டில் போய்ட்டு அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு கல்யாணம் முடிஞ்சு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க முடியுது. லட்சமாக பிஸ்னஸ். நீங்கள் எத்தனை லட்சம் டீல் பண்ணியிருந்தீங்க? நான் 50 லட்சம், 25 லட்சம், 30 லட்சம் அட் அ டைம் 10 நிமிஷத்தில் டீல் பண்ணுவாங்க. என்கிட்ட வந்து கேட்குங்க என்ன டீலிங், என்ன பிரச்சனைன்னு. ஒருத்தனுக்கு எவனுக்கு முதல்ல பிடிக்காதோ கடைசி வரைக்கும் பிடிக்காது. சும்மா டைம் பாஸ் சொல்லிகிட்டு இருக்கவங்க.